பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம், முள்ளுக்குறிச்சி, நாவல்பட்டி, நாரைக்கிணறு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 300க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்க்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பொங்கல் பண்டிகை காலங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியை முன்னிட்டு இளைஞர்கள் காளைகளை பயிற்சியில் ஈடுபடுத்தி வருகின்றனர். காளைகளை கோபப்படுத்துவது, விரட்டுவது உள்ளிட்ட பயிற்சி அளித்து வருகின்றனர். மேலும் மாடுபிடி வீரர்களும் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு இந்த ஆன்லைன் டோக்கன் மெயினாக இந்த ஆன்லைன் டோக்கனை இல்லாமல் நேரடியாக டோக்கன் கொடுத்துட்டாங்கன்னா எங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. இது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பணம் இருக்கவங்க ஆன்லைனில் வாங்கிடுறாங்க, விஐபி டோக்கனுங்கிற மாதிரி கொடுத்துட்றாங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு டோக்கன் வாங்கிட்டு போகிறோம், அங்கே வாங்கிட்டு போனால் தள்ளுபடி போட்டுறாங்க. நாங்கள் அங்கே போய் கஷ்டப்பட்டு பொழுதுக்கும் நின்று அப்புறம் வெறும் மாடாக தான் ஓட்டிகிட்டு வரோம். அது பொழுதுக்கும் நின்றுட்டு நாங்கள் ப்ரைஸ் கொடுக்குறோம் அப்படின்றாங்க விழா கமிட்டி. ப்ரைஸ்க்காக நாங்கள் யாரும் மாடு அவுக்கலை. நாங்கள் மாடு அவுக்கிறதே பாரம்பரியம், நம்ம தமிழர் பாரம்பரியத்துக்கோசரம் அவுத்துட்ருக்கோம். அதை பார்த்து விழா கமிட்டிங்க கொஞ்சம் சிறப்பாக பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அதேமாதிரி நம்ம மாவட்டம், சேலம் மாவட்டத்துக்கும் நாமக்கல் மாவட்டத்துக்கு ஒரு இது ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் ஒன்று நமக்காக கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி காந்திநகர் பூங்கா அருகே தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சமுதாய கழிப்பீடம் கட்டி முடிக்கப்பட்டு ஓராண்டுகள் ஆகியும் திறக்கப்படாமல் உள்ளதால் மது பிரியர்களின் கூடாரமாக செயல்பட்டு வருகிறது. இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு சமுதாய கழிப்பிடத்தை திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மக்கள் கழிப்பிடம் செல்வதற்கு அவதிப்படுகிறார்கள். கரம்பக்குடிக்கு காந்தி பூங்காவுக்கு வர்றாங்க, நீதிமன்றத்துக்கு வர்றாங்க, நூலகத்துக்கு வர்றாங்க. கரம்பக்குடிக்கு வருகிற பொதுமக்கள் கழிப்பிடம் இல்லாமல் அவதியுறுகிறார்கள். ஆனால் இந்த கழிப்பிடம் கட்டி ஓராண்டாகியும் திறக்கப்படவில்லை. இந்த கழிப்பிடத்தை பார்த்தீர்கள் என்றால் இது மது அருந்துவர்களுடைய புகையிடமாக இருக்கிறது. மது பாட்டில் ஆங்காங்கே கிடக்கிறது. இரவு நேரங்களிலே சுவரேறி குதித்து மது அருந்துகிற ஒரு சமூக விரோத செயலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் அரசும் தலையிட்டு இந்த கழிப்பிடத்தை கட்டி முடிக்கப்பட்டு நல்ல நிலையில் உள்ள கழிப்பிடத்தை உடனடியாக திறக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த தனியார் பள்ளி ஆசிரியை வயலட் அணிந்திருந்த 6 சவரன் தாலி செயினை மர்ம நபர்கள் பறித்து சென்றனர். இது தொடர்பாக அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் மற்றும் வெள்ளியனூர் பகுதியில் மத்திய அரசின் ஸ்வச் பாரத் தனிநபர் கழிவறை கட்டும் திட்டத்தில் கழிவறைகளை கட்டாமலேயே கட்டியதாக போலியாக ரசீது வழங்கி 78 லட்சம் மோசடி செய்த வழக்கில் கடந்த 5 மாதங்களாக தலைமறைவாக இருந்த பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் விவேகானந்தனை லஞ்ச ஒழிப்பு போலீசார் திருச்சியில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் குணச்சியூர் புடையன் வட்டம் பகுதியைச் சேர்ந்த சங்கரன் தனக்கு சொந்தமான நிலத்தில் கஞ்சா செடி வளர்த்து வந்துள்ளார். இது தொடர்பான புகாரின் அடிப்படையில் சங்கரனை கைது செய்த போலீசார் கஞ்சா செடிகளையும் பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட சாதிக் பாட்ஷா என்ற இளைஞரை சுற்றி வளைத்த பொதுமக்கள் அவரை சரமாரியாக தாக்கினர். பின்னர் சாதிக் பாட்ஷாவை பேரணாம்பட்டு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதனையடுத்து சாதிக் பாட்ஷாவை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்த கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகள் தேர்தல் நடைபெற்றது. இறுதியாக வழக்கறிஞர் சங்க தலைவராக சுரேஷ், செயலாளராக ஜெகன் உள்ளிட்டோர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். தொடர்ந்து பொருளாளர், துணைத் தலைவர், செயற்குழு உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு வாழ்த்துகள் தெரிவிக்கப்பட்டது. திருப்பூரில் ராம்ராஜ் காட்டன் வேட்டி வாரத்தை முன்னிட்டு 595 ரூபாய் மற்றும் 695 ரூபாய்க்கு கல்ச்சர் கிளப் கலர் ஷர்ட்டுடன் வேட்டிகளையும், சிறுவர்களுக்கு 395 மற்றும் 495 ரூபாய்க்கு லிட்டில் ஸ்டார் கலர் ஷர்ட்டுகள், மேட்சிங் பார்டர் வேட்டிகளையும் ராம்ராஜ் காட்டன் நிறுவனர் நாகராஜன் அறிமுகப்படுத்தினார். இந்நிகழ்ச்சியில் நிர்வாக இயக்குனர் அருண் ஈஸ்வரன், இணை நிர்வாக இயக்குனர் அஸ்வின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இன்னைக்கு திருப்பூர் டாலர் சிட்டின்னு சொல்றோம். பட் இது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்குற போது இது நெசவாளர் மிகுந்த பகுதி. மகாத்மா காந்தி இந்த ஊருக்கு வர்றபோது எல்லாருமே அவர் புக்கில் எழுதியிருக்காரு, தமிழ்நாட்டுக்கு வந்தால் திருப்பூர் போனால் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அங்கே எல்லாருமே கதர் வேட்டி கட்டிட்டு கதர் சேல் கட்டி என்னை வரவேற்கிறாங்க, ரயில்வே ஸ்டேஷன் ஊர் வரைக்கும் வரவேற்கிறாங்க அப்படின்னு அவரே குறிப்பிட்டிருக்காரு. அப்படி நெசவாளர் மிகுந்த பகுதியினால தான்
இது சிறப்பாக இருக்குது. வேட்டி விற்காதனால அந்த முனிசிபாலிட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் இருந்த கடை எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எல்லோரும் எக்ஸ்போர்ட் போயிட்டாங்க. நாம் விற்காத வேட்டி நாம் எடுத்து அதில் நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம். இது மரபமான கலாச்சாரத்துக்கு தலைமையிடமாக இருந்து திருப்பூர்னால இது உலக மக்கள் யார் வந்தாலும் பார்க்குற அளவுக்கு அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகிறதுக்குண்டான திட்டம், பெரிய திட்டம் இருக்குது. அந்த 17 ஏக்கரை அதை கொண்டு வந்து அந்த வேட்டிக்குடைய சரித்திரத்தை அதில் பதிக்கிற ஐடியா இருக்குது. அது கணிஞ்சு வரும்போது உங்களுக்கு இன்னொரு மீட்டிங்கில் எல்லாம் சொல்கிறேன். கிராம நிர்வாக அலுவலர்களின் தகுதியை பட்டப்படிப்பாக மாற்றி அமைக்க வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்ய முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. வருவாய்த்துறையால் அறிவிக்கப்பட்டிருந்த அந்த TSLR என்று சொல்லக்கூடிய அந்த டவுன் சர்வே கணக்குகளை ஏற்கனவே அரசாணை பெற்றதை கூட இந்த அளவு கூட செயல்முறைப்படுத்தாமல், நடைமுறைக்கு வராமல் இழுத்தடிப்பதை செய்து அந்த கணக்குகளை கிராமங்களோடு ஒப்படைக்க கோரியும், அரசுக்கு பொதுவான ஒரு கோரிக்கையான அந்த GPF-ஐ எங்களுக்கு வழங்க கோரியும் இந்த சிறப்பான ஒரு காத்திருப்பு போராட்டம் இன்று கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலே நடந்து தேறிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் இந்த காத்திருப்பு போராட்டத்தை அனைத்து அலுவலர்கள் போலவே எங்களுக்கும் முழு ஒத்துழைப்பை காவல்துறை வழங்கும் என்ற நம்பிக்கையோடு